என்ன பெத்த ஐயா இது என்ன செல்லு போன்னு கீழே வேற போகுது. தோசை ஐயா ஐயா நமக்கு செல்லும் சரியில்லை, நமக்கு நேரமும் சரியில்லை. தோசை சட்னிங்களா விடல. பக்கத்தில் டிரைவர் அருள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாப்பா வயதான் அவன் பேரை சொல்லப்படாதான். ஏம்னா அவன் உழவடிக்க போக வேண்டிய இடத்துல ஃபுல்லாக அடிக்காமல் போட்டு வந்திருக்கான். அதான் உண்மை. பயிர் தான் வீடியோவில் போனான் திருன்னு முழிக்கான். நான் மருந்து அடிக்கேன், அவன் உழவடிக்கான். எங்கள் ஐயா போட்டு ஓடியே போனார். சோளம் விதைக்கணும், அவரை எனக்கு ஒழுங்காக விதைக்க தெரியாது. அவரை விதைன்னா நான் குத்தாளி போட்டுருவேன். திங்கியான்னு பார்ப்பேன், விதை தின்னா அள்ளி போடுவேன், இல்லைன்னா ஓடி போயிரு. இந்தா தின்னு. இவன் ஆளை தின்னுடுவா போலையே, இங்கே காணாது. இங்கே மண்டை தூக்கு, இந்தா தூக்கு. ஆளு அவனை பார்க்கட்டும், எல்லோரும் வீடியோவில் பார்க்கட்டும். வா இந்தா 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 பம்பாத, இங்கே வா. திருன்னு முழுகி இங்கே வச்சு வந்துக்கப்படாது. ஆமாம், யாரும் ஒன்றும் இல்லை, நாய் ஆளை ஒழுங்கி விடும் விட்டா. இந்தா தின்ட்டு ஓடிப்போம். தோசைங்க வாங்க. காலையிலே எங்கள் கிழமை தோசையை போட்டு கொள்ளுறதுக்கு பிளான் போட்டுட்டான். என்ன செவி அடிச்சு சாவுன்ட்டு நம்ம வெயிலில் நிற்கண்டான்ட்டு. சட்னி உரைக்குதுங்க. அது ஏல நீ தின்னு, அதுக்கு போயிட்டு அது அங்கே பாலும் சோறும் வைக்க, அதை திங்காம இங்கே வந்து ஆயுது கொளுத்து போய் ஓடிப்பா. இல்லைங்க பிறகு கொதி விட்டுறாதீங்க. ஆமாம், கொதி விட்டுறாவனா போச்சுலால வயிறு வலிக்குங்களா, நெஞ்சு இருக்கே. வேப்பந்தூசி ஒரு தோசை திங்களா, அதுலேயே வயிறு பிடுங்குது, பியா பிடுங்குது. இன்னொரு அக்கா வராவ, எல்லாம் கரிஞ்சோறு தின்னு கண்டவிய, நல்லா பனிகறி கிணிகறி தின்னு கண்டவிய. அதான் நம்மகிட்ட பனிகறி கிணிகறி தின்னு கண்டவிய. அதான் நான் சாப்பிடும்போதெல்லாம் வந்துருதாவ. இங்கே ஒரு கிட்ட படுத்துருக்காவே ஒரு அங்கே அண்ணன் அக்கா ஓடியாரா. அக்காவா அண்ணனா? அது அண்ணன் என்ன? இது அக்கா, இது அண்ணே, இது அக்கா. பின்னாடி நிற்காது அண்ணே. இன்னொரு வராவ. ஒருவருக்கு வரையும் முத்த கொடுக்காவ. தோசை பொம்மை வேணுமா? இங்கே ஒரு நிற்காத. வா மூஞ்ச காட்டு, இங்கே வா மூஞ்ச காட்டு, மக்களுக்கு காட்டு. ஆமாம், எல்லாம் திவாகர் நாய. திவாகர், இந்த நாய்க்கு பேர் திவாகர். ஊர்மையால இது. எல்லாம் சாப்பிடாங்க பம்பிங்க கவுந்துரும். ஊற்றிக்க. இது எப்படி ஊற்ற? எப்போதான் அவ்வளோதான். பின்னாடி மாப்பை பிடிக்காத. இவன் கொடுத்துட்டோம்னா நான் பட்டினி கிடப்பேனே. என்ன சோறு கிடையாது. எங்கள் அம்மா ஆஸ்பத்திரி போயிட்டா, கஞ்சி கிடையாது. ஏன்னா நீ என்னாலும் கொளுத்து போயிருது நீ. ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இதை திங்க பாப்பா. இந்தா அவன் பாலும் சோறும் வைக்காமல அதை திங்கம்ட்டுக்கு. உன் மாமா போய் கூட்டு அழைச்சி நீ போயிட்டு வா. விட்டு வா. நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வந்து வந்துடு. இல்லைண்ணா இல்லைன்னா வந்துடு.
அக்கா வச்சுக்கிட்டு இல்லைங்க அதை சோள வைக்க ஆள் தேடுதேன். அப்படின்னு சொல்லி நக்கட்டும், அதுக்கு ஏதாவது நக்கும். ஐயோ பன்னிக்கறின்னு வந்தவா இவா இங்கே ஒருத்தி நிற்கா. இங்கே வாடா, இங்கே வா, இங்கே வா. என்னப்பா அட ஒப்பனை பார்த்து கடிக்காங்க கொளுத்துன்னு கொளுத்தி ஏன்டே திண்டு என்னையே கடிக்காது பற்றியா கையை நிட்டு கை இருக்கி. நீ என்னம்மா இங்கே ஒருத்தி நிற்கா சில பிள்ளை இவா தங்கம். ஆனால் தெருக்காட்டில் மட்டும் நாய் வளர்க்காதீங்க, நல்லா இருப்பிய. இது காட்டில் நடக்கு. இங்கே காட்டுக்குள்ள அடுத்து கவனி போய் வந்துடுவான்னு நாங்கள் வைக்கோங்க. கேமரா ஒன்றும் கிடையாது. ஊருக்கு தெருக்காட்டில் எதுக்கு நாய் என்னல டிரைவருக்கு இப்போ சொல்லுவான் பாருங்க, தெருக்காட்டில் எதுக்கு நாய்? பின்னாடி படம் பார்த்தீங்களா, இப்போ தான் கையை கவுனுது. உனக்கு இருக்கலாம் ஒரு நாளைக்கு கச்சேரி. அட காலையில் முண்டை என்ன பிறஞ்சிருவான். அது மாதிரி பார்த்துக்கிட்ட பொருளாக அந்த சேர்ந்தாலும் பார்த்துக்கிட்டு அந்த அள்ளி உரிஞ்சிடணும். பழைய 2 பாக்கெட் 2 கிலோ இருக்குது, 2 கிலோ இருக்குது. இதில் வைக்கணும், அதில் உடையில வாய்க்க போட்டு அதெல்லாம் வேச்சு கிண்டி விட்டுறணும் குவான்டிட்டி வச்சு. ஆமாம் அதில் போகணும். இல்லை இதில் தான் போகணும். ஏன்னா தக்காளி இந்த நம்ம பல்லரி பிடிக்கிட்டு நட்டுக்கலாம்ல. அப்பா சாப்பிட்டு முடிச்சாச்சு ஐயா. என்ன இருக்க என்னென்ன வேலை பார்க்காமனு பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ தான் என் கையை கடிச்சவா. ஆமாம் ஒன்றா கொளுத்தணும்லா. இவ வந்து நல்ல பை. ஆமாம் இவன் என் கையை நல்ல பண்ணிக்கரிச்சு ஒரு தின்னு கண்டவா. இவ மட்டும் தான் என்கிட்ட எப்போவா வருவா. இவன் வந்து வரமாட்டான். இவன் என்கிட்ட அப்பப்போ அடிப்பட்டு ஓடி போயிடுவான், அடிப்படுவான். எதுக்குன்னா அது யாருக்குனே பக்கத்து தோட்டத்துற நாய். அவன் இங்கே வந்தாலே கொல்லுவான் இதோட. இப்போ இவன் மட்டும் தெரியாமல் எப்படியாவது நான் கறி திங்க நேரம் வந்து தின்னுட்டு ஓடி போயிடுவான். இதுவும் வராது. இது ஏன்னா அந்த பக்கத்தோட்டத்துக்காரர் நாய் அடி வெளுத்து விடுவார் இங்கே வந்ததுன்னா. என் கிழமை இந்த ஆயுதா கொழுப்பு பள்ளி கொண்டு விடுவான். அதுதான் அனுப்ப மாட்டேன். நான் நக்கியாச்சு. இவன் தங்கப்பில்லை. இந்த கழுத முண்டை இருக்கா பாருங்க, திருட்டுக்கார முண்டை இந்த முண்டை.